Hey guys, welcome to Karthis World. So இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து மூணாரில் ஸ்டே பண்ணியிருந்த லொக்கேஷன் நம்ம ப்ராப்பர்ட்டி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மூணார் பார்த்திங்க அப்படின்னா கேரளாவிலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளைமேட் இருக்கிற ஒரு பிளேஸு. நெக்ஸ்ட் டு வாகமூன் மூணார் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பயங்கரமான கிளைமேட் இருக்க பிளேஸு. ஸோ இது நான் ரூம் புக் பண்ணலன்னு சொல்லி நான் ஊர்லேருந்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எல்லா ரூமே வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருந்தது. இது வந்து சீசன் டைம் வேறு, இது வந்து கரெக்டாக ஒரு மே முடிகிற சமயம், கரெக்டாக சீசன் டைம் வேறு, ஒரு பயங்கர காஸ்ட்லியாக இருந்தது இங்கே ரூம்லாம். ஸோ அப்படியே நான் தேடிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு கண்ணில் தென்பட்டுச்சு. இந்த ப்ராப்பர்ட்டியோட பேர் பார்த்திங்க அப்படின்னா வைலட் வுட்ஸ். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு இது பயங்கர ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் இருக்கணும்னு இது எதிர்பார்ப்பு கிடையாதுங்க. பட் ஸ்டில் இங்கே வந்து ஒரு நமக்கு இந்த மாதிரி ஹில் வியூ வர்றோம் அப்படின்னா வந்து நமக்கு ஃபஸ்ட்டு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா நல்ல ஒரு பால்கனிலேருந்து வியூ நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது அதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பெட் இருக்கணும், க்ளீன் லினனில் ஒரு பெட் இருக்கணும். ஸோ அதுவும் இங்கே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நீட்டான ரெஸ்ட் ரூமு, ஒரு டீசன்ட் ஸ்பேஸான ஒரு ரூம், ரொம்ப குட்டி ரூமாக இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு மீடியம் சைஸ்டு ரூம் இருந்தால் எனக்கு போதும். இந்த மாதிரி ஒரு சிட் அவுட்டு தான் நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் இந்த மாதிரி சிட் அவுட்டு பால்கனி இருக்கிறத நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நான் ஆன்லைனில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% எல்லா இந்த மாதிரி ஒரு வியூ பால்கனி வச்ச ரூம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மினிமமாக 5000 போட்டிருந்தாங்க பெர் நைட்டு. எனக்கு பார்த்துட்டு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. என்னடா மூணார் பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய டேரிஃப் வந்து கரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன், 2600 rupees எக்ஸ்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பெர் நைட்டு. இது பார்த்திங்க அப்படின்னா வந்து எனக்கு என் பர்சனலாக என்னுடைய மைண்ட் செட்டுக்கு இது வந்து ஓகேவான ப்ரைஸ் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து ஐ ஹேட் அ குட் டைம் ஹியர். ஸோ ஒரு நெகட்டிவான ஒரு சிச்சுவேஷன் எதுவுமே அமையல, ஒரு நல்ல ஒரு டைம் நான் இருந்ததுனால இது வந்து வேல்யூ ஃபார் மணின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இங்கே என்னுடைய ஃபுல் பில் உங்களுக்கு காட்டிடுறேன் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரூம் ரெண்ட் வந்து 5334 ஃபார் 2 nights, 2 நாள் தங்கினதுக்கு. ஃபுட் பில் பார்த்தீங்க அப்படின்னா 1300 நான் ஃபுட்டிங் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ப்ளஸ் 400 வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. இங்கே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர் பர்சன் வந்து 100 rupees தான் ஒரு நாளைக்கு. ஸோ நாங்கள் 2 பேர் வந்திருந்தோம், 2 நாளைக்கு 400 rupees. ஸோ டோட்டல் பில் பார்த்தீங்கன்னா 7000 2 நாளைக்கு. இது வந்து எனக்கு வந்து என்னுடைய இதுக்கு வந்து இது ஓகே அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃபுட் பில்லுடைய இது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் சீசனில் வெறும் 2000 rupees தான் இந்த ரூம் இந்த பிளேஸில் வந்து ரூமுடைய ப்ரைஸு 2000 rupees. எப்போலேருந்து அப்படின்னா நீங்கள் ஜூன் மாதம் 5ஆம் தேதியிலேருந்தே வந்து உங்களுக்கு ஆஃப் சீசன் தான். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூமுடைய ப்ரைஸ் வெறும் ஜஸ்ட் 2000 இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ 2000 ரூபாய்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து பயங்கர ஒர்த்து. கண்ணை மூடிட்டு நம்ம இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணார்லேருந்து 6 kilometers. மேப்பில் போட்டிங்க அப்படின்னா ஒரு 21 kilometer ஒரு சர்க்கியூட் சுற்றி வர்ற மாதிரி காட்டும். பட் நீங்கள் மேப்பில் வந்து இன்னொரு ஆப்ஷன் காட்டும் 6 kilometer ரூட்டு. அது ஏன் ப்ரைமரியாக காட்ட மாட்டேங்குது எனக்கு தெரில. பட் நான் வரும்போது சுற்றி தான் வந்தேன். பட் நான் இப்போ போகும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டனால 6 kilometer வழியாக மூணார் திருப்பி போயிடுறேன் நான். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கனாலும் இந்த 6 kilometer ரூட்டை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்கிட்ட இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் வந்து இந்த ரெசார்ட்டாக ஹோட்டலாக அப்படின்ற என்ன சொல்கிறாங்கன்னு தெரில, வைலட் வுட்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆமாம், வைலட் வுட்ஸ் ரெசார்ட் தான். வைலட் வுட்ஸ் ரெசார்ட்டை உடைய எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்குது. ஸோ இந்த காண்டாக்ட் நம்பரை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கால் பண்ணி புக் பண்ணிட்டு வாங்க. நான் வந்து booking.com தான் புக் பண்ணேன். பட் ஆஃப் சீசனில் நீங்கள் வரீங்க அப்படின்னா சும்மா ஃபோன் அடிச்சுட்டு ரூம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இவங்கக்கிட்ட. ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன். ஏதாவது டீட்டெயில்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஐ எம் வெரி ஹாப்பி டு ஆன்சர் தட். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த ரெசார்ட்டையும் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ரூமையும் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே வீடியோ நான் மார்னிங் கண்டினியூ பண்ணுறேன். ரூம்குள்ளே போகலாம். நம்ம ஸ்டே பண்ணி இந்த பிளேஸ் அதாவது நம்ம இந்த ரூமுடைய பேர் பார்த்திங்க அப்படின்னா மிஸ்டி ப்ரூக் அப்படின்ற ரூம் பேர். நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூம் பார்த்திங்க அப்படின்னா நான் 2 days இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அதனால் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். நான் வந்தோடனே ரெக்கார்ட் பண்ணல. ஸோ அதனால் என்ன ரூம் இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பெட்டு,
பெட்லேருந்து பார்க்குறதுக்கு வந்து டிவி இருக்குது இங்கே. ஸோ நம்ம டிவி ஒன்றும் பார்க்க போகிறதில்ல. வந்தோம் அப்படின்னா நம்ம நேச்சர் ரசிக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல பெரிய வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க, நம்ம ட்ரெஸ்லாம் வச்சுக்கலாம். நான் கூட என்னோடய ரைடிங் ஜாக்கெட்டை எல்லாமே நான் இங்கே தான் வச்சுருக்கேன். நான் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு இங்கேருந்து வெளியே போகாமல் இங்கேருந்தே பார்க்குறதுக்கு ஒரு சின்ன சிட் அவுட்டு. இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாகவே வந்து மிஸ்டால் எப்படி இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்புறம் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஒரு நம்ம பெட்டு டேபிள், அப்புறம் இந்த மாதிரி லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஒரு டேபிள், அப்புறம் இங்கே மிரர்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு இது. ஸோ நம்ம இதெல்லாம் விட முக்கியமான இது, எனக்கு பர்சனலாக வந்து ரெஸ்ட் ரூம் ரொம்ப நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன். அதே போல் வந்து இங்கே நீட்டான ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து டீசெண்டாக ரொம்ப நீட்டாக தான் இருந்தது ரெஸ்ட் ரூமு. அதே மாதிரி 24 hours வாட்டர் சர்வீஸும் இங்கே ஹாட் வாட்டர் சர்வீஸும் இங்கே இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் மாடலர் எதுவும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே 100% ஒர்க்கிங் தான். நான் நேற்று இங்கே தான் வந்து பாத் பண்ணேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ரூமில் பெருசாக வேறு எதுவும் கிடையாது. நம்மளுடைய ஸ்பெஷலான பாயிண்ட்டே வந்து வெளியில் தான். ஒரு செம்மையான ஒரு பால்கனி அப்படின்னு சொல்லலாம். இந்த பால்கனியில் தான் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். குளிர் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னால ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வியூங்க. இந்த சைடும் சரி, நல்ல க்ரீனிஷ் வியூவு. இங்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங்ஸ்லாம் வந்து ஃபுல்லாகவே மிஸ்டாக தாங்க இருந்தது இந்த சைடு. ஸோ இங்கேருந்து நம்ம லெஃப்டில் போய் தான் வந்து நம்ம நேற்று நைட் வந்து வாக்கெல்லாம் போனோம் நாங்கள். அந்த வீடியோவில் நான் வந்து மேபி இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலாம், ஒரு ப்ரீவியஸ் ஆர் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இதுலேருந்து ரைட்டில் போனோம் அப்படின்னா வந்து போத்தமேடு வியூ பாயிண்ட்டு அதெல்லாமே இருக்கும். நம்ம அது ஒரு வெள்ளெல்லாம் பார்த்தோம், அதெல்லாம் இந்த சைடு தான் இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கோடைய ஃபுட் மெனு. இதை அப்படி நீங்கள் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. அப்படியே பின்னாடி திருப்புறேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா 10 to 30 minutes உங்களுக்கு வந்துடும். ஸோ நாங்கள் டேஸ்ட் பண்ண ஒரு சில ஃபுட்ஸும் நான் அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். டேஸ்ட் வாஸ் ரியலி குட். இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து டீசெண்டான ஃபுட் கிடைக்கிறது வந்து பெரிய விஷயந்தான். ஸோ இங்கே நான் வந்து இன்னொரு விஷயம் ஹானஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் இங்கே வந்த உடனே வந்து லன்ச் ஆர்டர் பண்ணேன், நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், வெஜ் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது மட்டும் எனக்கு வந்து பிடிக்கல. அதோடைய ஆயில் ஸ்மெல், கோகோனட் ஆயிலே எதுலேயே செஞ்சுருந்தாங்க. நூடுல்ஸ்க்கு அது வந்து எனக்கு அது ஒரு மாதிரி ஒமட்டுற மாதிரி ஸ்மெல் வந்தது. அது மட்டும்தான். பட் மிச்சம் எல்லா மீலுமே வந்து ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் நல்லா தான் இருந்தது. அப்புறம் வந்து நீங்கள் என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணாலும் நீங்கள் ரைட் இந்த ரூம் நீங்கள் வந்து டெலிவரி அவங்க இது பண்ணிடுவாங்க. ரூமுடைய ஃபுட்டுடைய பேக்கேஜுமே வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன், டீசென்ட் பேக்கேஜிங்கு. அப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் அங்கே தான் போய் சாப்பிட்ணும். அப்புறம் வந்து நீங்கள் தனியாக ஃபுட்டு இந்த மெனுவில் இருக்கிறத ஆர்டர் பண்ணிங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே இது பண்ணிடுவாங்க. பட் அந்த மார்னிங் 100 rupees பேக்கேஜில் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம வந்து அங்கே தான் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் காஃபி, டீ வந்து எப்போ வேணாலும் நீங்கள் மார்னிங்லேருந்து கிச்சன் க்ளோசிங் டைம் அப்படிலாம் அவங்க எதுவும் சொல்லலை. ஐ ஹோப் ஒரு 10:30 வரைக்கும் அவங்க சர்வீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதே 2500 ரேஞ்சில் இந்த மாதிரி நல்ல பால்கனி, க்ளீன் லினன், அப்புறம் நல்ல பாத்ரூமு, அப்புறம் நல்ல வியூ இருக்கிற மாதிரி ரூம்ஸ் ஆர் ரெசார்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்கும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணார் லொக்கேஷனில் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக அந்த ஹோட்டல் ஆர் ரெசார்ட் நான் ட்ரை பண்ணி நான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன் அவங்களுக்காக. ஸோ இந்த ஸ்டேயில் எனக்கு பர்சனலாக இம்ப்ரெசிவான இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹோட்டல் லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 kilometers ஃப்ரம் த சிட்டி இந்த இது. ஸோ வந்து இங்கே சுற்றி வந்து பயங்கர பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட்டு. இந்த கரெக்டாக ஆல்மோஸ்ட் இங்கேருந்து சுற்றி ஒரு 2 kilometerக்கு வந்து எந்த விதமான ஒரு ஆக்டிவிட்டீஸும் பெருசாக இருக்காது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குவைட்டான ஒரு லொக்கேஷன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ரெசார்ட்டுடைய எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்புறம் அந்த ரெசார்ட்டே உங்களுக்கு சுற்றி காட்டியாச்சு, ரெசார்ட் அண்ட் ரூம் எல்லாத்தையும் உங்களுக்கு சுற்றி காட்டியாச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் பயங்கர பில்டப்பாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் அதெல்லாம் நினைக்காதீங்க. நான் ஃபுல் மணி கட்டி தான் இது பண்ணுறேன். இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஸோ என்னுடைய ஹானஸ்ட் ஃபீலிங்கை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் வேறு ரெசார்ட்டை சூஸ் பண்ணுறதோ இந்த ரெசார்ட்டை இது பண்ணுறதும் உங்களுடைய விஷ்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நான் மூணாரில் வந்து ஷூட் பண்ண மிச்ச வீடியோஸ் எல்லாம் வந்து மூணார் அப்படின்ற பிளேலிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். மூணார் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவில் ஒரு சின்னதாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நான். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இன்னொரு செம்மையான வீடியோவில் மீட் பண்ணுறேன்.